அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழா 8ஆம் திருநாளில் தங்கச் சப்பரத்தில் கையில் திருவோடுடன் கங்காளநாதர் எழுந்தருளி திருவிதி உலா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆணி பெருந்திருவிழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் காலை மாலை 2 வேளைகளிலும் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் பஞ்சமூர்த்திகளுடன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவிதி உலா நடைபெற்றது. திருவிழாவில் 8ஆம் திருநாளான நேற்றைய தினம் காலையில் நடராஜர் முதலில் வெள்ளை சாந்தி அலங்காரத்திலும் பச்சை சாந்தி அலங்காரத்திலும் காட்சியளித்தார். மாலையில் அன்னபூரணிக்கு காட்சி கொடுக்க முப்புறம் எரித்த சிவபெருமான் தங்கச் சப்பரத்தில் திருஜடையுடன் தங்க திருவோடு கையில் ஏந்தி கங்காளநாதராக காட்சி கொடுத்தார். முன்னதாக சோமவார மண்டபத்தில் வைத்து கங்காளநாதருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கங்காளநாதருக்கு காசு மாலை, பவழமாலை, தங்க கமண்டலம், உடுக்கை, கைதண்டம், காதணி, விரிசடையுடன் கல்லாபரணம் மற்றும் குண்டோதரன் தங்க ஓட்டினை தலையில் சுமக்க சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. பக்தர்கள் தங்கள் காணிக்கைகளை கங்காளநாதர் திருவோட்டில் செலுத்தினர். பஞ்சவாத்தியங்கள் முழங்க குடவரை வாசலில் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தங்கச் சப்பரத்தில் எழுந்தருளிய சுவாமி கங்காளநாதர் மங்களவாத்தியங்கள் முழங்க வேதபாராயணம் பாட 12 திருமுறைகள் ஓத 4 ரத வீதிகளிலும் திருவீதி உலா வந்தார். கங்காளநாதர் தரிசனத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 4 ரத வீதிகளிலும் திரண்டு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர்.